சட்டப்பேரவைத் தேர்தலில் சீட் பெற்றுத்தர 1 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக அதிமுகவின் KP முனுசாமி மீது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு வைத்த நிலையில் அதனை KP முனுசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். EPS தரப்பு ஆதரவாளரான KP முனுசாமி மீது OPS தரப்பு ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தேர்தலில் சீட் வழங்குவதற்காக KP முனுசாமி 1 கோடி ரூபாய் கேட்டதாக கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆடியோ வெளியிட்டுள்ளார். இது எப்படி நான் வரணும்? இப்போ அண்ணா ₹1 இப்போ எவ்வளவு மதியத்துக்குள்ள என்ன எவ்வளவு? இப்போ ஒரு 11 மணிக்குள்ள 50 ரூபா ரெடி பண்ணிடுறேண்ணா. சரிப்பா. ஆமாண்ணா, மீதி ஒரு 50 இன்னொரு ஈவினிங்குள்ள கரெக்ட் பண்ணிடுவேண்ணா. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த KP முனுசாமி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியின் குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றார். என் மீது அவதூறு பரப்புவதற்கு அவர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய இயக்கத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நான் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. அரசு அதிகாரிகள் மனுக்களை வெறும் காகிதமாக பார்க்காமல் மக்களின் வாழ்வாதாரமாக பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சேலத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மண்டல அளவிலான வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் சிறப்பு செயலாக்க திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதை உணர்ந்து அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மக்கள் தங்களை குறைகளை, தேவைகளை அரசு தீர்த்திடும் என்ற நம்பிக்கையில் அவற்றையெல்லாம் மனுக்களாக நம்மிடத்திலே வழங்குகிறார்கள். அவற்றை நாம் வெறும் காகிதங்களாக பார்க்காமல் ஒருவரின் வாழ்வாக, எதிர்காலமாக கருதி பார்க்க வேண்டும். மேலும் விவசாயிகள் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் ஊடகங்களில் வெளியாகும் குறை தொடர்பான செய்திகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. இடைத்தேர்தலை நியாயமான முறையில் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அதிமுக அமைப்பு செயலாளர் CV சண்முகம் தொடுத்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி D. ராஜா, நீதிபதி D. பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டிற்கு விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்களின் பெயர்கள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தது. மேலும் தேர்தல் அலுவலர்களே நேரடியாக வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று பூத் ஸ்லிப் வழங்கி வருவதாகவும் பாதுகாப்பு பணியில் 409 CRPF வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவின் போது கண்காணிப்பு கேமரா, வீடியோ பதிவு என அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை 20ஆம் தேதிக்குள் பதில் மனுவாக தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்டை மாவட்டத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது தார்மீக அடிப்படையில் தவறு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் திமுகவினர் தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபடுவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டம்ன்றது அதிமுக மட்டும்தான், ஆனால் திமுகவுக்கு சட்டமே கிடையாது. எங்களுக்கு ஸ்டார் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு 40 பேர் கொடுத்தாங்க, அவங்க தான் கொடி கட்டணும். எங்கள் கட்சிக்காரங்க வேற யாருமே கொடியும் கட்டக்கூடாது காரில். ஆனால் அதே திமுக சார்ந்தவங்க எல்லாருமே காரில் கொடி கட்டின்னு போறாங்க. அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் திமுக பணத்தை வழங்கி வெற்றி பெற நினைப்பதாகவும் அதிமுக கூட்டத்திற்கு செல்லாமல் தடுக்க மக்களை பட்டியல் போட்டு அடைப்பதாகவும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தில்லுமுள்ளுகளை செய்து வெற்றி பெறலாம் என்று இந்த கரூர் பார்மலாவை கரூரை சார்ந்தவர் ஒருவர் மறைமுகமாக தலைமை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஒடித்துவிட்டு செய்து கொண்டிருக்கிறார். தென்காசியில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட இளம்பெண் கிருத்திகா பட்டேலை அவரது விருப்பப்படி கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. காதல் திருமணம் செய்த மனைவி கிருத்திகாவை அவரது பெற்றோர் கடத்திச் சென்று விட்டதாகவும் அவரை மீட்டுத் தரக்கோரி தென்காசியைச் சேர்ந்த வினித் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இளம்பெண் கிருத்திகா தென்காசி காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை அவரது விருப்பம் இல்லாமல் காப்பகத்தில் தங்க வைக்க முடியாது எனவும், எனவே இந்த ஆட்கொணர்வு வழக்கில் உரிய முடிவெடுக்க வேண்டியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
கிருத்திகாவை கடத்தியதில் அவரது பெற்றோர், தாத்தா உள்ளிட்டோர்களுக்கும் தொடர்பு உள்ளதாகவும், எனவே கிருத்திகாவை அவரது தாத்தா சிவாஜியிடம் ஒப்படைக்க கூடாது எனவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. விசாரணையின் முடிவில் கிருத்திகா பட்டேலை அவரது விருப்பப்படி கேரளாவில் உள்ள உறவினர் ஹரிஸ் வீட்டிற்கு செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிருத்திகா மேஜர் என்பதால் அவரது விருப்பப்படி செல்ல அனுமதி அளிக்கப்பட்டதாகவும், முறையாக விசாரணைக்கு ஆஜராகி முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்க லஞ்சம் கேட்கப்படுவதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். NLC நிறுவனம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை நெய்வேலி சுற்றியுள்ள கங்கை கொண்டான் உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தியதில் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு விருத்தாச்சலம் அருகே பாலக்கொல்லையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே 182 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. ஆனால் பயனாளிகளுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் வைத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தலா 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களின் பேட்டியுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் வீடு விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நிலம் கொடுத்தவர்களுக்கு வீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் உறுதியளித்துள்ளார். NLC நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். நாகை நம்பியார் நகரைச் சேர்ந்த முருகன் மற்றும் பிற மீனவர்கள் தங்கள் படகில் கடந்த 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் புதனன்று கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை படகில் வந்த கும்பல் தமிழக மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. மீனவர்களின் வலைகளை அறுத்தும் அவர்கள் வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்தும் சென்றது. இலங்கை படகில் வந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் மீனவர் முருகனின் கைவிரல் துண்டானது. இதையடுத்து கரைக்கு கொண்டுவரப்பட்ட முருகனை சக மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்த விவகாரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தலையிட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரிய பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். மத்திய பழங்குடி விவகாரங்களுக்கான அமைச்சகம் சார்பில் டெல்லி மேஜர் தயான்சந்த் அரங்கத்தில் ஆதி மகோத்சவ திருவிழா தொடங்கியது. பழங்குடி மக்களின் கலாச்சாரம், வர்த்தகம், பாரம்பரியம், கலை நிகழ்ச்சிகளை காட்சிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மேலும் கைவினைப் பொருட்கள், சிறுதானிய வகைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ள கண்காட்சி அரங்குகளையும் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். முன்னதாக பழங்குடி சமூக மக்களின் அடையாளங்களில் ஒருவரான பிர்சா முண்டா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வரும் 27ஆம் தேதி வரை இத்திருவிழா நடைபெறுகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற நிலையில் பாரம்பரிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, முந்தைய அரசுகளின் ஆட்சியின் போது மூங்கில் வெட்டுவது தடை செய்யப்பட்டிருந்ததாகவும், ஆனால் பாஜக ஆட்சியில் மூங்கிலை புல் வகைக்குள் கொண்டு வந்து அதன் மீதான தடைகளை எல்லாம் நீக்கி மூங்கில் பொருட்களை பெரிய வர்த்தக தொழிலாக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களவையில் பிரதமர் மோடி குறித்து விமர்சித்ததற்கு விளக்கம் கேட்டு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு ராகுல் காந்தி பதிலளித்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. இதில் கடந்த 7ஆம் தேதி பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ராகுல் காந்தி தொழிலதிபர் அதானி குறித்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் 2014இல் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகே அதானியின் சொத்து மதிப்புகள் உயர்ந்ததாக அவர் தெரிவித்ததற்கு பாஜக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதன் பின்னர் பிரதமர் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் மக்களவை செயலாளரிடம் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்தனர். இதனையடுத்து ராகுல் காந்தி விளக்கம் அளிக்குமாறு மக்களவை செயலாளர் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இதற்கு ராகுல் காந்தி விளக்க அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவை செயலாளரின் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி பதிலளித்திருப்பதாகவும் அவர் எவ்வித தவறான சொற்களையும் மக்களவையில் பயன்படுத்தவில்லை என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர்கள் அரசியல் களத்தில் குதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது.
மகாராஷ்டிரா ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் நடைபெறுகிறது. விசாரணையின் போது மகாராஷ்டிரா ஆளுநர் சார்பாக மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிட்டார். அப்போது தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியில் இருந்தவர்கள் பின்னர் வேறு கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தது சந்தர்ப்பவாதம் என்றார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு இந்த அரசியல் மாற்றங்கள் குறித்து எல்லாம் ஆளுநர் ஏன் கவலைப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பியது. ஆளுநர் தரப்பில் இதை ஏன் வாதமாக வைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஆளுநரின் பங்கு அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போது மட்டுமே வருவதாகவும் மாறாக ஆளுநர்கள் அரசியல் களத்தில் குதிக்க கூடாது என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கை 7 நீதிபதிகள் கொண்ட உயர் அமர்வுக்கு அனுப்புவதா வேண்டாமா என்பது குறித்த வாதங்கள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 81% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் மொத்தமுள்ள 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 3337 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்ட நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினர். முன்னாள் முதலமைச்சர்களான மாணிக் சர்கார், பிப்லப் தேவ் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வாக்குப்பதிவு நாளில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ட்விட்டர் வாயிலாக பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக 2 கட்சிகளும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மின்வாரியத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு முழுவதுமாக மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு 200க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டம் காரணமாக திருச்சி, சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி தியாகராஜ நகரில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்ட மின்வாரிய பணியாளர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மின்வாரிய ஊழியர்களால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் தபால் ஓட்டுப்பதிவுகளை பெறச் சென்ற அதிகாரிகளை அதிமுகவினர் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தபால் வாக்குகளை செலுத்த தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. இதன்படி தொகுதியில் 352 பேர் தபால் வாக்கு செலுத்த விருப்பம் தெரிவித்தனர். அவர்களிடம் நேரடியாக சென்று தபால் வாக்குகளை பெறும் பணி வியாழக்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் பெரியார் வீதியில் வசிக்கும் 88 வயதான மாணிக்கம் அம்மாள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க விருப்பம் தெரிவித்த நிலையில் கை சின்னத்திற்கு அவரது வாக்குப்பதிவு செய்துவிட்டதாக குற்றம் சாட்டி அதிகாரிகளை அதிமுகவினர் சிறைபிடித்தனர். தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் நேரில் விசாரணை நடத்தியதை தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு பிறகு அதிமுகவினர் கலைந்து சென்றனர். தபால் ஓட்டு பதிவில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் அருகே அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து காணாமல் போனவர்களை கண்டறிய தனிப்படை போலீசார் பெங்களூருக்கு சென்றுள்ளனர். குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என 144 பேரை அதிகாரிகள் மீட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆசிரமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டோரை கொடுமைப்படுத்தியதும், பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக ஆசிரம நிர்வாகி ஜூபின் பேபி, அவருடைய மனைவி மரியா மற்றும் ஆசிரம பணியாளர்கள் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கெடார்
மன்னார் போலீசார் மரியா மற்றும் ஊழியர்கள் 6 பேரை கைது செய்தனர். குரங்கு கடித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஆசிரம் நிர்வாகி ஜூபின் பேபியும் வேடம்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக காப்பகத்திலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 16 பேரும் கர்நாடகாவில் உள்ள நியூயார்க் மிஷன் ஆஃப் இந்தியா என்ற தனியார் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து செஞ்சி டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் கர்நாடகாவுக்கு சென்றுள்ளனர். அங்கு நடத்தப்படும் விசாரணையில் கிடைக்கும் தகவல்களை பொறுத்தே போலீசாரின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கிணறு தோண்டும் பணியின் போது வெடிப்பொருள் வெடித்ததில் 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ராம்நகரில் பால் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. அவரது தோட்டத்தில் கிணறு வெட்டும் பணி நடைபெற்ற சூழலில் ஆணையபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அப்பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். கிணற்றில் துளையிட்டு டெட்டனேட்டர் வெடிப்பொருளை பொருத்தும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிப்பொருள் வெடித்தது. இந்த விபத்தில் தொழிலாளி அரவிந்த் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஆசிர் சாலமோன் மற்றும் ராஜலிங்கம் ஆகியோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். கிணறு தோண்டும் போது தவறுதெல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால அதில் 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த விபத்தில் மாரி செல்வம் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்படுகிறது. வெடி விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.